தாரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மில் கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே
ஒன்று கண்டேன், இன்பக்கன ஒன்று கண்டேன், பாங்கி இன்பக்கன ஒன்று கண்டேன், பாங்கி என் உளம் மகிழ்ந்து கொண்டேன், என் பாங்கி இன்பக்கன ஒன்று கண்டேன், ஆங்கி என் உளம் மகிழ்ந்து கொண்டேன், என் பாங்கி இன்பக்கன ஒன்று கண்டேன். இல்லாமல் இருக்கணும். தர்மபுத்திரி மாட்டுக்கொண்ட பொண்கள்லாம் தீர்க்கமான மாங்கல்ய பாக்கியத்தோடு இருக்கணும். மாப்பிள்ளை பையன்லாம் உத்தியோகத்தில் அபிவிருத்தி ஆகணும். பேரை கொஞ்சம் நல்லா படிக்கணும். கரெக்டான காலத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆகி விஜய க்ஷேத்திரம் 90 கனகாபிஷேகம் 100 பூர்ணாபிஷேகம்லாம் அவா தலைமை நடத்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி எல்லா சுவாமி அனுகிரகத்தோட சங்கல்பம்லாம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ நமக்காக பூஜைகள் பண்ணுறதுக்காக சிவாச்சாரியர் வந்திருக்கார். சகல ஆராதனை சுவர்ச்சிதம் சர்வேபியா சரீரத்தில் என்ன இருக்கும், சிக்கையில் என்ன இருக்கும், இந்த திசையை பார்த்துட்டு இருப்பாருன்னு இந்த வர்ணிக்கிறது இந்த தியான ஸ்லோகம். அப்படி தியான ஸ்லோகத்தை சொல்லி சுவாமியை வர்ணித்து கைலாசம் இருக்கக்கூடிய சுவாமிங்க ஆவானம் பண்ண போகிறா. 11 கலசத்தில் 11 ருத்ரனை ஒரு 10 செகண்ட் கண்ண மூடி ருத்ரனை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். மங்கள தீபம்
காரணம் கேட்டால் அபிஷேகம் யாருக்கு பண்ணுவா? சுவாமிக்கு தான் பண்ணுவா. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த வயசுக்கு அப்புறம் சதாபிஷேக தம்பதிகள் சுவாமிக்கு நிகரான ஒரு ஸ்தானத்தை பெறாங்கிறதுனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கா. நான் நித்தியப்படி நமஸ்காரம் 3 பேருக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறா கிருஷ்ண பரமாத்மா. யாருன்னு கேட்டால் நான் நித்திய அனுஷ்டம் யார் தவறாமல் பண்ணுறாங்களோ நான் அவள் நமஸ்காரம் பண்ணுறேன் முதல்ல. ரெண்டாவது என்னோட அப்பா அம்மா கடைசி காலம் வரைக்கும் யார் காவந்து பண்ணுறாலோ நான் அவள் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறாராம். மூணாவது யார் சதாபிஷேகம் செய்திக்கிறாளோ நான் அவள் நமஸ்காரம் பண்ணுறான்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காராம். அதுக்கு என்னன்னு கேட்டால் இதுக்கப்புறம் பார்த்துலேயே வா 2 பேரும் உமா மகேஸ்வர சுரூபமாக இருக்கலாம். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மாவே வந்து இவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறதாக சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பெற்றவாளை குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறங்கிறது ஒரு கட்டாயம் நிகழ்வு, ஒரு ஈவெண்ட்டு, ஒரு கடமைன்னு கூட சொல்லலாம். ஆனால் குழந்தைகள் நீங்களாக செஞ்சுட்டு பெரியவாளுக்கு இந்த மாதிரி வைபவம் சதாபிஷேகம் செய்து வைக்கிறது பெரும் பாக்கியம், வரம், பிராப்தம்னு சொல்லலாம். அது மாமா அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த பெரும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காரு சுவாமி. அப்பேற்பட்ட விசேஷமான வைபவம் தான் இந்த சதாபிஷேகம். அது ஆனால் நம்ம அதை மட்டும் கொண்டாடிக்கு இங்கே வரல. அதோடு சேர்த்து மிக மிக முக்கியமான இந்த ஃபங்க்ஷன், இந்த வைபவம் ஸ்ரீருத்ர ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா பிராய்ச்சித்தமான கர்மாவை இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இதுக்கு மகா பிராய்ச்சித்தமான கர்மான்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டால் நம்ம இத்தனை நாள் கால பரியந்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்கள் தோஷங்களாக பண்ணியிருப்போம். சில பாவங்கள் ஜபங்கள் பண்ணால் நிவர்த்தியாகும், தான தர்மம் பண்ணால் சில பாவங்கள் நிவர்த்தி, புண்ணிய நதிகளை ஸ்நானம் பண்ணாலோ இல்லை திருச்செந்தூர் போன்ற க்ஷேத்திரத்தில் போயிட்டு சமுத்திர ஸ்தானம் பண்ணாலோ சில பாவங்கள் நிவர்த்தி. இப்படியே ஒன்றொன்றுத்துக்கு ஒரு நிவர்த்தி சொல்லியிருக்கா. ஆனால் சபையிலே சொல்ல முடியாத பாவம் பஞ்சமகா பாபம்னு சொல்லியிருக்கு. சங்கல்பத்தில் அதில் வாங்கலாம். பஞ்சமகா பாபம் எந்த கர்மா பண்ணால் நிவர்த்தியாக இருக்குதுன்னு கேட்டால் இந்த ருத்ர ஏகாதசி பண்ணிட்டால் தான் நிவர்த்தியாக தான். அதுக்கு என்ன காரணம், யார் காரணம்னா ஒருத்தர் தான் காரணம், ஒரே ஒரு காரணம், அது பரமேஸ்வரன் மட்டும்தான். ஏன்னு கேட்டால் பாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி பரமேஸ்வரங்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் வில்வ அஷ்டகத்தில் அழகாக ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பான். திரு ஜென்ம பாப சங்காரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சொல்லியிருப்பான். ஒரு ருத்ர தீர்த்தத்தை விட்டுட்டு ஒரு வில்வத்தை எடுத்து வச்சாலே 3 ஜென்மால செஞ்ச பாபத்தை நிவர்த்தி பண்ணுறாராம் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இந்த வைபவத்தில் முழுக்க முழுக்க ஆராதனை பண்ணுறோம். எப்படி ஆராதனை பண்ணுறோம் கேட்டால் சுவாமிக்கு பிடிச்ச விஷயத்தை வச்சுட்டு சுவாமிக்கு பிடிச்ச மந்திரத்தின் மூலியமாக அவர் ஆராதனை பண்ணுறோம். சுவாமிக்கு பிடிச்ச விஷயம் அர்ச்சனை, நமஸ்காரம், அபிஷேகம், ஜபம். இதான் ரொம்ப சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள். எல்லாத்தையும் நம்ம முழுக்க முழுக்க பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணுறோன்னா முழுக்க முழுக்க ருத்ரத்தினாலேயே பண்ணுறோம். இவன் 2 பேரும் அர்ச்சனை பண்ணியிருக்கா, அதுவும் ருத்ரம் தான். நம்மளாம் சரி நம்ம நமஸ்காரம் பண்ணியிருக்கோம், அதுவும் ருத்ரத்தினாலேயே. இப்போ சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும் சிவலிங்கத்துக்கு. அப்போ நம்மளாம் சேர்ந்துட்டு பாராயணம் பண்ணுவோம், அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ருத்ரம் தான். இன்றைக்கி முழுக்க முழுக்க ருத்ரம் 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 தான். ஏன் ருத்ரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு கேட்டால் ருத்ரத்தோட மைய பகுதியில் தான் நம சிவாயச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் இருக்குது. வேறு எதுலையுமே சொல்லப்படலை, இதில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீதிகரமான மந்திரம் இந்த ருத்ரம் அப்படிங்கிறனால தான் ருத்ரத்தை வச்சுட்டு இந்த வைபவத்தில் ருத்ரனை ஆராதனை பண்ணுறோம். அதனால தான் இதுக்கு மேற்பட்ட ஒரு பிராச்சித்தம். அது நம்ம 80 பண்ணிக்கணுமா கேட்டால் கிடையாது. முன்னாடி நம்ம ஆற்றுல வருஷம் பண்ணுவான் இந்த வைபவத்தை. நம்ம மனசுக்கு எப்போலாம் பாபங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறோன்னு தோன்றதோ அப்போலாம் அதை பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம ஆற்று பிரிவாலாம் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் அந்த வைபவத்தை கொண்டாடிப்பான். காலப்போக்கில் விட்டு போச்சு. மனுஷாலாக பிறந்துட்டாக்க வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் அந்த வைபவத்தை கொண்டாடிக்கணும்னு மகாபிரிவா சொல்லியிருக்கா. அதனால தான் வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி சதாபிஷேகத்து அங்கமாக சட்டத்தை பூர்த்திக்கு அங்கமாக இந்த மாதிரி திரை ஏகாதசியை கொண்டாடிக்கிறோம். இது ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் சதாபிஷேகம் தான் மாமாவுக்கு. ஆனால் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பலன்கள் எல்லாருக்கும் போய் சேர்றது. இது ஒரு கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட விசேஷமான வைபவம் தான் இந்த ருத்ர ஏகாதசி. இந்த ருத்ர ஏகாதசி வைபவத்துக்கு முதலாக பிரார்த்தனை பண்ணி மஞ்சள் விநாயகரை பிடிச்சி ஃபஸ்ட்டு விக்னேஸ்வர பூஜை, எல்லா சுத்திக்குமாக புண்ணியாவாச்சனம். அந்த 11 கலசத்தில் 11 விதமான ருத்ரனை தியான ஸ்லோகம் சொல்லி சுவாமியை பாவனையாக அங்கே வர வச்சு இங்கே சுவாமியை 11 கலசத்தில் ஆவானம் பண்ணி உபசார பூஜைகள், தூபம், தீபம், நைவேத்தியம், கற்பூர ஹார்த்திலாம் காமிச்சு நான் முன்ன சொன்ன மாதிரியே 300 நாம அர்ச்சனை ருத்ரத்தினாலேயே பண்ணியிருக்கா. அதே தவிர நமஸ்காரம் பண்ணியிருக்கோம், அது ருத்ரத்தினாலே. சுவாமி இப்போ கேட்டு வாங்கியே தயாராக இருக்கும். சுவாமி இப்போ நேராக எதிரில் வந்து என்ன வேணும் கேட்டாக்க கேட்க தெரியாது, திடீர்னு ஏதாவது மறந்து போய்டும் விட்டுடவும் இது இயல்பு தான். இதனால தான் வேதத்தில்
சமக்கம் சொல்லக்கூடிய மந்திரத்தை நமக்காக பிரார்த்தனையாக தொகுத்து கொடுத்துருக்கா. இந்த சமக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மெயினே வரும். மெயினா எனக்கு வேண்டும் வழங்கு கொடுன்னு சொல்லி பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய மந்திரம். ஒரு மனுஷாலாக பிறந்துட்டாக்க அவன் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து கடைசி காலம் வரையிருந்தோம் எத்தனை வஸ்துக்கள் எப்பப்பெல்லாம் தேவைப்படுறதோ எல்லா வஸ்துக்களையும் இந்த சமக்க பிரார்த்தனைகளை வச்சுருக்கான். இந்த சமக்கத்தில் ஒரு 365 விதமான பிரார்த்தனைகள் உள்ளடக்கி இருக்குது. அந்த சமக்க மந்திரத்தை உங்களுக்கோசம் நாங்களாம் சந்தியில் பாராயணம் பண்ண போகிறோம். கையில் புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கோம். மந்திரம் முடியறதுக்கு 4லேருந்து 5 நிமிடம் ஆகும். மந்திரம் முடிகிறவருக்கு யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ சுவாமி श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी श्रीरंगरंगनाथनिन पादमंदनं सेय्यडी श्रीदेवी रंगनायकी नामं सन्ततं सोल्लडी श्रीरंगरंगनाथनिन पादमंदनं सेय्यडी श्रीदेवी रंगनायकी नामं सन्ततं सोल्लडी इன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி செந்தல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வப்பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சத்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் சிங்கனி மேலாடும் மாமரம் யாவும் ரங்கனின் பேர் சொல்லி சாமரம் வீசும் அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம் அம்மாடி என்ன சொல்லுவேன் கோயில் கோபுரம் ஆயிரம் தேனாக நெஞ்சி அள்ளுமே தெய்வ பூந்தமிழ் பாயிரம் ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி
கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும். கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும். நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி. ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி. வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி சென்றல் போல நீராடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் செய்யடி.
బ్రహ్మమొకటే పరబ్రహ్మమొక్కటే బ్రహ్మమొకటే పరబ్రహ్మమొకటే తందనానాగి తందనానాపురే తందనానాగి తందనానాపురే తందనానా భళ తందనానా తందనానాగి తందనానాపురే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మమొక్కటే పర బ్రహ్మమొకటే తందనానాగి తందనానాపురే తందనానా భళ తందనానా భళ తందనానా భళ తందనానా எப்படின்னு கேட்டாக்க வாக்காளர் 10 தலைமுறைக்கு முன்னாடி சொல்கிறேன். யாராச்சும் சன்னியாசம் வாங்கிட்டு போயிருப்பா, இல்லை காசியோ ராமேஸ்வரத்துக்கு திருப்பி வராமல் இருந்திருப்பா, இந்திகளா போயிருப்பா, இல்லை பிரம்மச்சாரி இறந்து போயிருப்பா. அவளுக்கு கர்மா பண்ணால் இருக்கா அடுத்தாப்புல யாரும் இருந்திருக்க மாட்டான். ஸோ அவளுக்கோசரம் புரட்டாசி மாதத்தில் ஏகாதசத்துக்கு சனிக்கிழமை ஏதோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்து 16 நாமாவளிக்கு எப்படின்னா கேசவா நாராயணா மாதவா கோபிகான்னு 16 நாமாவளிக்கு 16 பிராமணாவில் உட்கார வச்சு அகுண்ட தீப பூஜை பண்ணி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி சமாராதனை பண்ணுவோம். வஸ்திரங்கள் பஞ்சபாத்திரம் திருடி நம்மளால் முடிஞ்ச லட்சியை கொடுத்து அவங்க ஆராதனை பண்ணுவோம். எது கேட்டாக்க விட்டு போன பெரியவாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கிடைக்கப்பெறாத பரம் பெரியவாளுடைய ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்காங்க. ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா மற்றெல்லாம் தானாக வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த வாரத்தில் வருஷாவசம் பண்ணிட்டு இருப்பா. காலப்போக்கில் விட்டு போயிருக்கும். ஸோ அது இப்போ விட்டுடக்கூடாது. இந்த ஆசீர்வாதத்தில் விட்டு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பேர குழந்தைங்க அப்படியே வம்சாவளியே போகணும்னு அது இப்போது தத்தமாக பண்ணியிருக்கோம். மருத்துவ சாந்தி வச்ச அதுக்கப்புறம் கோதானம் பண்ண சொல்லியிருக்கா. பசுமாடு தானம் 1க்கு 100 பசுமாடு கூட வாங்கி கொடுக்கலாம். அதை நம்ம தான் காவந்து பண்ணணும். அப்போதான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் சாத்தியக்கூடாது. அதனால் தேங்காயை பாவிச்சு பசுமாட்டுக்கு தத்து பண்ணி கோதானம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 15 தானம் சொல்லியிருக்கா. ரசதானம் 10 தானம்னு எல்லாமே தத்தமாக பண்ணியாச்சு. நம்ம போய் நான்வெஜ் சாப்பிட்டோம். இதே ஃபங்க்ஷனில் வெளியில் மண்டபத்துலேயோ வெளியில் கோயில் இல்லாமல் வச்சுட்டா கூட எல்லோரும் வரிசையாக உட்கார வச்சு அரிசி இதெல்லாம் போட்டு பண்ணலாம். உபநயனம் பும்சவனம் ஸ்ரீமந்தத்துக்குலாம் உண்டு. இதுக்கும் அது மாதிரி உண்டு. ஆனால் நம்ம பண்ணுறது கோவிலில் பண்ண கூடாது. நம்ம மாற்று மனுஷா தவிர பெயின் வந்துருப்பா. ஸோ தான் கோவிலில் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. தத்தமாக தான் பண்ண சொல்லியிருக்கேன். இது வாத்து பெரியவாளுக்கோசரம் பண்ணக்கூடிய சோபன விதமான மங்கள நாந்தி. வாத்து பெரியவாளை அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கையில் எடுத்துக்க வேண்டியது நீங்கள் ஜலத்தை விட வேண்டியது. ஜென்ம நட்சத்திர சதாபிஷேக ஆரம்ப சுபமுகூர்த்த ஹோமாங்க பூஜைச்ச அஸ்மின்னே ஆத்மீதேக்கு சத்யவசோ சமயகானாம் விஸ்வேஷாம் தேவானம் ஆந்தி தட்சணை சொல்லித்தராங்க. இருக்கிற இடத்துக்கே வந்து பண்ணிக்கிறோம். சுவாமி இருக்கிற இடத்துக்கு நமக்கு 1க்கு கோடி பங்கு பணம். க்ஷேத்திர விசேஷம் சுவாமிகள் அனுபவம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மார்க்கண்டேயருக்காக யமனையை சம்ஹாரம் பண்ணி பூமாதேவிக்காக திரும்பி யமனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த நிகிரக அனுகிரகமான சுவாமி அமிர்தமூர்த்தி. அவருடைய தர்மபத்னி பாலம்பிகை அன்னையை வீரான். குழந்தை மார்க்கண்டேயர் மகாகணபதி. குழந்தையை பாக்கியம் தரக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமாள். முதல்ல இந்த பஞ்சமூர்த்திகளுக்கு ஆவாளனம் பண்ணுவார். அதை தொடர்ந்து பூஜைகள் ஹோமங்கள் இதுக்கெல்லாம் சாட்சி தெய்வங்களாக இருக்கா. அஷ்டதிக் பாலகர்களுக்கு ஒரு கலசத்தில் பூஜை. படைத்தல் காத்தல் அழித்தல் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இந்த 3 பேராக உலகம் சமநிலை இயங்கிறது. அந்த 3 மூர்த்திகளுடைய பிரார்த்தனைக்காக 3 மூர்த்திகளுக்கு பூஜை. அதே மாதிரியே 3 சக்திகள் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரணும், ஜெயத்தை கொடுக்கணும். பெண்கள் நீங்கள்லாம் தைரியமாக இருக்கணும்னா ஜெயமாதா துர்கா. நம்ம ஆற்றுல என்றைக்கும் நீங்காத ஐஸ்வர்யம் லட்சுமி கடாட்சம் இருக்கணும். பெண்கள் தீர்க்கமான மாங்கல்ய பாக்கியத்தோடு இருக்கணும்னு மகாலட்சுமி. மாது குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா கல்வி ஞானம் கிடைக்கணும்னு கலைவாணி சரஸ்வதி. 3 கேள்விகளுக்கு பூஜை பண்ண போகிறா. இங்கே வைக்கப்பட்டுள்ள நாட்டு மருந்தெல்லாம் உங்கள் கையாலே ஹோமத்தில் ஆகுதி பண்ணி அந்த பௌர்ணம மேலே பட்டாக்க வியாதிகளை நிவர்த்தியாகிறது, உடலுக்கு ஆரோக்கியம். இதை வகைப்படுத்தி கொடுத்தவர் தன்வந்திரி பகவான் வைத்தீஸ்வரன் கோயில் சித்தமாக இருக்கார். அங்கே தான் சுவாமி டாக்டர்லாம் டாக்டராக இருக்கார். பவரோக வைத்தியநாதராக இருக்கார் பரமேஸ்வரன். இங்கே இருக்கக்கூடிய சுவாமி ஆயுளை தருபவர். அங்கே இருக்கக்கூடிய சுவாமி ஆரோக்கியம் தருபவர். அந்த ஆரோக்கியம் எல்லாரும் இருக்கணும், நோய் நொடிகளாக இருக்கப்படாது. அதற்காக தன்வந்திரி பகவானை பூஜை பண்ண போகிறேன். நம்ம ஆற்றுல கந்திஷ்டிலாம் ஏற்படாமல் இருக்கணும், சத்ருபாதையில் நிவர்த்தி ஆகணும்னு சுதர்சன சக்கரத்தாழ்வார பூஜை.
பித்ருக்கு தோஷம் நிவர்த்தியாகி உங்களுடைய ஆத்து பிரிவு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். அவன் செய்த புண்ணியங்கள் நமக்கு வந்து அடையணும்னு சப்த சிறந்தேவிகள் நம்முடைய குலம் கோத்திரம் வம்சம் வாழையடி வாழையாக தழைச்சி புகழோடு இருக்கணும்னு நம்ம கோத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 7 ரிஷிகளை பூஜை பண்ண போகிறாங்க. உங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லாமல் பந்துக்கள் எல்லாரும் தீர்காயுசாக இருக்கணும்னு ஆயுர் தேவதை. ஆயுர் தேவதைங்கிறது சிலையோ விக்கிரகமோ ஃபோட்டோவோ கிடையாது. பிராணசக்தி மூச்சு காத்து தான் ஆயுர் தேவதை. அந்த ஆயுர் தேவதை இந்த கோவிலில் மட்டும்தான் எத்தனை வடிவில் பூஜை பண்ணுறான். காலசம்ஹார மூர்த்தி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா திரியம்பக சக்கரத்துக்கு தீபாராதனை பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். அதுதான் ஆயுர் தேவதை. அந்த ஆயுரானது உங்கள் எல்லாருக்கும் தீர்க்கமாக இருக்கணும்னு அந்த ஆயுர் தேவதைக்கு பூஜை. நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய இந்த வைபவம் சதாபிஷேகம். சதாபிஷேகத்துக்கு சதுர்முக தேவதை பிரம்மாதான் பிரதானம். சதாபிஷேகம் மட்டும் பேருக்கு ஒரு கலசத்தில் பூஜை பண்ண போகிறா. சுவாமியே சரணமையப்பா சொல்லக்கூடிய ஹரிஹரபுத்திர ஐயப்ப சுவாமி நம்ம ஆற்றுல எப்பவும் நித்திய கல்யாணமாக இருக்கணும். சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கணும். நல்ல செய்திகள் காலம் விழுந்துட்டே இருக்கணும்னு திருப்பதி வெங்கடாச்சலபதி. நல்ல புத்தி மனோதைரியம் தேவனம் தரக்கூடிய ஆஞ்சநேயர். இனிமேல் எதிர்வரும் காலத்தில் நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும்னு உங்கள் குடும்ப சகித 27 நட்சத்திரம் இப்படி சொந்த சுவாமிகளுக்கெல்லாம் கலசத்தில் பூஜை பண்ணிவிட்டு கடைசியாக நவகிரகம். இந்த கோயிலை பொறுத்த மட்டும் நவகிரகமே கிடையாது. நவகிரகம் இல்லாத ஒரே பழமையான சிவன் கோவில் இந்த கோயில் மட்டும்தான். ஏன்னு கேட்டால் நவகிரகத்தோட வேலை இந்த மனுஷால ஆட்டித்தான் படைப்பு. ஆனால் அவரோட ஆத்மா ஜீவனை கொண்டு செல்வோர் யாருன்னா யமதர்மராஜா. அந்த யமனே சுவாமிக்கு சம்ஹாரம் பண்ணிட்டார். நவகிரகத்துக்கு சாநித்தியம் கிடையாது, தனியாக சன்னதி கிடையாது, எல்லாமே சுவாமி தான். இருந்தாலும் நமக்கு யாருக்கும் நவகிரக தோஷங்கள் உபாதி இருக்கக்கூடாது. ஒரு பூஜைகள் பண்ணும்போது நவகிரக பூஜை பண்ணக்கூடாது. அதனால தான் நவகிரக மண்டலம் தனியாக வச்சு பூஜை பண்ணி ஆவானங்கள்லாம் பண்ண போகிறான். எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக நித்திய கல்யாணமாக இருக்கணும். எல்லோரும் தீர்காயுசாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். சொன்ன மாதிரி இதே க்ஷேத்திரத்தில் பேரப்பதான் கல்யாணம் ஆகி மாமாவுக்கு 90 வயசில் கிரகாபிஷேகம், 100வது வயசில் பூர்ணாவளிகளாக செய்துக்கணும். மாமாவுக்கு சொன்ன பாக்கியம் பந்துக்கள் உங்கள் எல்லாரும் கிடைக்கணும். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி குலதெய்வ மனோகரத்தோட பூஜைகளாக பண்ண போகிறா. 8 தினம் மாதிரியே மாமாட்ட ஆச்சாரியம் வரணும், கொடுத்துட போகிறோம். अंतरिकी श्रीहरे अंतरात्मा कंगुवदु हीनादिगमूलिंदो देवो अंतरिकी श्रीहरे अंतरात्मा हरे अंतरात्मा श्रीहरे अंतरात्मा इंदुलो जंतुकुल मिल्दानोकटे अंतरिकी श्रीहरे अंतरात्मा इंदुलो जंतुकुल मिल्दानोकटे श्री हरे अंतरात्मा हरे अंतरात्मा श्री हरे अंतरात्मा तंदनानागी तंदनाना पुरे तंदनाना बल तंदनाना बल तंदनाना बल तंदनाना ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे पर ब्रह्ममुकटे तंदनानागी तंदना तंदना ना बल तंदना ना बल तंदना ना बल तंदना निंदार राजू निद्रिंचो निद्रयुनोकटे अंडने बंटु निद्र नदियुनोकटे निंदार राजू निद्रिंचो निद्रयुनोकटे अंडने बंटु निद्र नदियुनोकटे मेंडैन ब्राह्मणुडु मेट्टु भूमि ओकटे चंडालुडुंडेडी सरि మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుడుండేటి సరి భూమి ఒకటే సరి భూమి ఒకటే సరి భూమి ఒకటే బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే పర బ్రహ్మముకటే తందనానాగి తందనాదా పురి తందనానా బల తందనానా బల తందనానా బల కడిగి ఏనుగు మీద కాయు ఎండొకటి ఉడమి సునగము మీద బొలయు ఎండొకటి కడిగి ఏనుగు మీద కాయు ఎండొకటి ఉడమి సునగము మీద బొలయు ఎండొకటి కడిగి ఏనుగు మీద కాయు ఎండొకటి ఉడమి సునగము మీద బొలయు ఎండొకటి కడు పుణ్యులను పాప కర్ములను సరిగా జటియు శ్రీ వెంకటే
వెంకటేశ్వరు నామము శ్రీ వెంకటేశ్వరు నామము ఒకటి తందనానాగి తందనానా పురి తందనానా బల తందనానా బల తందనానా బల తందనానా బ్రహ్మమొకటి పర బ్రహ్మమొక్కటి పర బ్రహ్మమొకటి పర బ్రహ్మమొకటి తందనానాగి తందనానా పురి తందనానా బల తందనానా బల తందనానా బల తందనానా తందనానాగి తందనానా పురి తందనానా బల తందనానా బల తందనానా బల తందనానా బల తందనానా బల తందనానా బల తందనానా சித்தரெல்லாம் மனக்குகையில் சித்திரமாய் தீட்டி வைத்த தத்துவமாய் நீ இருந்தாயுங்கவே சத்தியமாய் எழுந்தாய் சித்தரெல்லாம் மனக்குகையில் சித்தரெல்லாம் மனக்குகையில் சித்திரமாய் தீட்டி வைத்த சித்தரெல்லாம் மனக்குகையில் சித்திரமாய் தீட்டி வைத்த தத்துவமாய் நீ இருந்தாய் லிங்கமே சத்தியமாய் நீ எழுந்தாய் என்று சத்தியமாய் நீ எழுந்தாய் தியானலிங்கமே சத்தியமாய் நீ எழுந்தாய் தியானலிங்கமே சத்தியமாய் நீ எழுந்தாய் எண்ணறிய யோகிகளின் எண்ணம் என்னும் திரையினிலே எண்ணறிய யோகிகளின் எண்ணம் என்னும் திரையினிலே மின்னி வந்த ஓவியமே லிங்கமே கண்மலர்ந்த காவியமே இன்று கண்மலர்ந்த காவியமே தியானலிங்கமே கண்மலர்ந்த காவியமே ஜாதி இல்லை மதங்களில்லை ஜாதி இல்லை மதங்களில்லை சடங்குகளும் தேவையில்லை ஜாதி அப்படிங்கிற வைபவம் பண்ணிக்கிறோம் 60 பூர்த்தியில சஷ்டி அப்த பூர்த்தி அப்படிங்கிற வைபவம் 70 ஆரம்பத்திலேருந்து பண்ணிக்கலாம் பீமரத சாந்தி 80லேருந்து 82 வயசு வரைக்கும் பண்ணிக்கிறது சதாபிஷேகம் 90 வயதில் பண்ணிக்கிறது கனகாபிஷேகம் 101லேருந்து 120 வயசு வரைக்கும் பண்ணிக்கிறது பூர்ணாபிஷேகம்னு பேர். ஆக நமக்கு ஆயுள் அப்படிங்கிறது 120 வரைக்கும் உண்டு. எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த ஜாதகம் பார்க்குறவர் நிறைய கணக்கெல்லாம் எழுதுவார். இந்த தசாபுத்தி கணக்கு அப்படின்னு ஒன்று எழுதுவார். இந்த தசாபுத்தி ஆண்டுகளை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 120 ஆண்டுகள் வரைக்கும் அந்த கணக்கானது வரும். அதனால் ஆயுள் அப்படிங்கிறது நம்மளுக்கு 120 வரைக்கும் உண்டு. அந்த வைபவங்கள்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பண்ணிக்கிறது என்ன வைபவம்? சதாபிஷேக வைபவம். ஏன் இந்த க்ஷேத்திரத்தில் பண்ணிக்கிறோம்? எல்லாரும் இந்த க்ஷேத்திரத்தை தான் பண்ணிக்கிறான். முதல் காரணம் அதான். இங்கே இந்த க்ஷேத்திரம் சுவாமி ஆயுஷ்காரகர். உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஆயுளை கொடுக்கக்கூடிய சுவாமி இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறார். அதனால தான் இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம இந்த வைபவத்தை பண்ணிக்கிறோம். இதே வைபவத்தை நம்ம எந்த கோவிலில் பண்ணிட்டாலும் சரி, இல்லை நம்ம ஆற்றுலே பண்ணிட்டாலும் அங்கேயும் கலசத்தில் ஆவாகனம் பண்ணுற சுவாமி இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அமிர்த மிருத்யுஞ்சயரை தான் பூஜை பண்ணுவோம். ஏன்னா இந்த திரியம்பகம் அப்படிங்கிற மந்திரம் உருவான இடம், சொல்லப்பட்ட இடம் இந்த இடம். அதனால் இங்கேயே பண்ணிக்கிறதுனால 1க்கு 100 கோடி பலன்கள். மேலும் மார்க்கண்டையருக்கு நித்திய சிரஞ்சீவி கிடைத்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். மார்க்கண்டையர் இந்த ஆலயம் மட்டும்தான் பூஜை பண்ணாரா அப்படின்னா கிடையாது.
நிறைய சிவாலயங்களை அவர் பூஜை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறார். அவருடைய 16 அப்படிங்கிற வயது பூர்த்தியாகிற அன்னைக்கு இங்கே இருக்கிற சிவபெருமானை பூஜை பண்ணுறார். சிவபெருமான் பேர் என்ன? அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு பேர். அமிர்த கடமே லிங்கமாக உள்ள இருக்கிறார் கர்ப்பகிரகத்தில். அமிர்தம் சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? அழிவே கிடையாது, சிரஞ்சீவி அப்படிங்கிற பாக்கியமானது கிடைக்கும். அதனால தான் மார்க்கண்டேயருக்கு ராசியிலேருந்து பூஜை பண்ணும் போதெல்லாம் கிடைக்காத சிரஞ்சீவி பாக்கியம் இங்கே இருக்கிற அமிர்த கடேஸ்வரனை பூஜை பண்ணும்போது அவருடைய உயிரை பறிக்கிறதுக்காக யமன் பாஷக்கயிறை எடுத்து பிரயோகம் பண்ணிட்டுவார். அந்த பாஷக்கயிறானது உள்ள இருக்கிற சுவாமியையும் மார்க்கண்டேயரையும் சேர்த்துப்பட்டு எடுத்தோம். சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போது தர்மராஜா இடையூறு ஏற்படுத்திட்டார் அப்படின்னு சுவாமி மார்க்கண்டேயருடைய பக்திக்காக யமசம்ஹாரம் அப்படிங்கிற அவதாரம், இதுதான் கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். வடமொழியில் அமிர்த மிருத்யுஞ்சயர், மிருத்யுனா யமன், ஜெயம்னா வெற்றி, யமனை வெற்றி கண்டதுனால சுவாமியோட பெயர் இங்கே அமிர்த மிருத்யுஞ்சயர் அப்படின்னு பேர். மார்க்கண்டேயருக்கு பயப்படாத குழந்தை, 16 தாண்டா தானே உன்னை யமன் பிடிப்பான். நீ 16 தாண்ட போகிறது கிடையாது, உனக்கு என்றுமே 16 அப்படிங்கிற ஆயுளை தரார் இந்த க்ஷேத்திரத்தில். மார்க்கண்டேயரும் பிரதிபலனாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வயதுக்காகவும் ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமி கிட்ட. மிருத்யுஞ்சயா, நீலகண்டா, மகாதேவா, பரமேஸ்வரா, எனக்கு கிடைத்த பாக்கியமானது எல்லாருக்கும் கிடைக்கணும், யம பயம் நிவர்த்தியாகணும்னு பிரார்த்தனை பண்ணுறார் மார்க்கண்டேயர். இதுதான் மார்க்கண்டேய ஸ்தோத்திரம்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லி சுவாமி கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார் மார்க்கண்டேயர். அவருக்கு கிடைத்த பாக்கியம் அடியாத வரும். இதற்கு நம்மெல்லாம் கிடைச்சதுன்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? சுவாமியை தங்கத்தாலேயே குளிப்பாடுக்க மாட்டோம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கார்? நமஸ்காரம் பண்ணியிருக்கார். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா, சுவாமி கிட்ட நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அன்பு பக்தி தான் முதல்ல நிற்கும். அப்புறம்தான் பொன் பொருள் ஆபரணங்கள்லாம். அதனால் சுவாமி கிட்ட மார்க்கண்டேயர் என்ன சொல்லியிருக்கார்? சத்தியம் சத்தியம் புனர் சத்தியம், 3 வாட்டி சத்தியம் பண்ணி சொல்கிறேன். என்னால் சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகத்தில் தினசரி பாராயணம் பண்ணுங்கோ, சுவாமியை மனதில் பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கோ, யம பயம் நிவர்த்தியாகும். வேதா சாஸ்திரா பரம் நாஸ்தி, வேதங்களும் சாஸ்திரங்களும் இருக்கிற வரைக்கும் இந்த மார்க்கண்டேய ஸ்தோத்திரத்துக்கு சக்தியானது குறையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார் மார்க்கண்டேயர். இதனால் மார்க்கண்டேயருக்கு தந்த மாதிரி அன்னை அபிராமி பட்டருடைய மரண தண்டனையிலேருந்து காவந்து பண்ணுறதுக்காக தையம்மாவாசை அன்னைக்கு தோடு எடுத்து வானத்தில் வீசி பௌர்ணமியாக மாற்றினதும் இதே க்ஷேத்திரத்தான். அந்த அபிராமி பட்டரால் பாடப்பட்டது தான் அபிராமி அந்தாதி அப்படிங்கிற 101 பாடல். லலிதா சகசரநாமம் எப்படி நம்ம பாராயணம் பண்ணுறோமோ அதே போல் அனைத்து விதமான செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது அபிராமி அந்தாதி. ஏன்னா அந்தாதி பாடி அபிராமி பட்டருக்காக அம்மாவாசையே பௌர்ணமியாக மாற்றிருக்கா அப்படின்னா அந்த அந்தாதி எவ்வளோ விசேஷமான அந்தாதின்னு பார்த்துக்கணும். 8 விதமான ஐஸ்வர்யத்தை தருபவள், 16 விதமான செல்வங்களை தருபவள்னு பாடியிருக்கார் அபிராமி பட்டர். அந்த அந்தாதி 101ஐயும் பாடலையும் 8 ஸ்லோகமாக சொல்லப்போம். ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லி கை காமிக்கிறோம். முடிஞ்சவா எல்லாரும் பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிங்கோ போகிறோம். கடைசி ஸ்லோகத்துக்கு சாஷ்டாங்கமாக பண்ணிக்கிறோம். சோழவாணில
சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே தங்கரத தேரினிலே
பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும். உன்னை காண ஆயிரம் கண்
நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும் கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் வச்சனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் வலிதம் மதுரம் வச்சனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் வலிதம் மதுரம் சலிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் சலிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் கீதம் மதுரம் பீடம் மதுரம் புக்தம் மதுரம் சுப்தம் மதுரம் ரூபம் மதுரம் திலகம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் கோபி மதுரா லீலா மதுரா யுக்தம் மதுரம் புக்தம் மதுரம் கோபி மதுரா லீலா மதுரா யுக்தம் மதுரம் புக்தம் மதுரம் திருஷ்டம் மதுரம் சிஷ்டம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் திருஷ்டம் மதுரம் சிஷ்டம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் மதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிப